ஹாய் நண்பர் அன்பேஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸா நீங்கள்? அப்போ கண்டிப்பாக அந்த டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு கேட்டால் புதுசாக டேப்ஸ்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்களே, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பல குழப்பங்கள் உங்கள் மனசில் இருக்கும். குறிப்பாக இப்போ ரீசெண்டாக ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க பென்ஷன் காசு கைக்கு வராமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தற்காலிக ஆறுதலாக தமிழ்நாடு அரசு இப்போ அரசாணை 111 அப்படின்னு ஒரு அரசாணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோ எதற்காக, யாருக்கெல்லாம் இந்த காசு கிடைக்கும், நம்ம என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறோம், வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வருஷம் 1/1/2026 அன்னைக்கு டேப்ஸ் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இது வந்து போன ஆட்சியில் வந்து நடைமுறை கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த திட்டத்துக்கான முழுமையான விதிமுறைகள் ரூல்ஸ்லாம் இன்னும் சரியாக வந்து வகுக்கப்படலை. இதனால ஜனவரி 1க்கு அப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு எந்த பணப்பலனும் கிடைக்காம அவங்க வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது சரி பண்ணுறதுக்காக தான் திட்ட செயலாக்க காலம் வரைக்கும், அதாவது மாதம் ஒரு இடைக்கால மாதாந்திர பணம் அளிப்பு இன்டம் மந்த்லி பேமெண்ட் கொடுக்கலான்ட்டு முடிவு செஞ்சு ஜூன் 16, 2026 அன்னைக்கு இந்த அரசாணை 111 பார்த்தீங்கன்னா நிதித்துறையை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்த அரசாணை 111 யாருக்கெல்லாம் பொருந்தும்? 4 முக்கியமான கேட்டகரி இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், சிபிஎஸ்ல பணியேற்று 1/1/2026க்கு அப்புறமா ஓய்வு பெற்றவங்க. ரெண்டாவது, 1/1/2026க்கு அப்புறமா ஓய்வு பெற்று ஆனால் பணப்பலன் எதுவும் கிடைக்காம இறந்து போனவங்க. மூணாவது, டேப்ஸ் விதிமுறைகள் முழுசாக வெளியாகி நடைமுறைக்கு வரத்துக்குள்ள இனிமே ஓய்வு பெற போகிறவங்க. நாலாவது, ஓய்வு பெறுவதற்கு முன்பே பணியின் போது இறக்க நேரிடும் ஊழியர்கள். இவங்களுக்கெல்லாம் இந்த இடைக்கால பணம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்த முக்கியமான கேள்வி, மாதம் எவ்வளோ காசு கிடைக்கும்? குறைஞ்சபட்சம் வந்து 10 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஓய்வு பெற்ற அல்லது இறக்க நேரிடும் ஊழியருடைய கடைசி பேசிக் பேயில் 30% ப்ளஸ் அதோட 60% டிஏ சேர்த்து மாதம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை உங்கள் அடிப்படை சம்பளத்தில் 30% கணக்கு போடும்போது அது 10,000 ரூபாய்க்கு கம்மியாக வந்தால் கவலைப்பட வேணாம். அரசாங்கம் மினிமம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் ப்ளஸ் 60% டிஎன்எஸ் அலவன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதுவே 1/1/2026க்கு அப்புறமா ரிட்டையர் ஆகி எந்த பணப்பலனும் வாங்காமல் ஒரு ஊழியர் இறந்துட்டாங்கன்னா அவர் வாங்க வேண்டிய இடைக்கால தொகையில் 60% அவருடைய குடும்பத்துக்கு மாதாந்திர பென்ஷனாக கிடைக்கும். இந்த காசு எல்லாமே நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனால் அல்லது இறந்த மறுநாள்லேருந்தே கணக்கிடப்பட்டு அரியர்ஸோட பல்காக பார்த்தீங்கன்னா கைக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரும், சந்தேகம் வரலாம், எனக்கு வந்து இந்த டேப்ஸ் திட்டமே வேணாம், நான் பழைய சிபிஎஸ்லேயே செட்டில்மெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுக்கு ஒரு 2 ஆப்ஷன், 2 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக நீங்கள் வந்து குவைட் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு டேப் சுத்தமாக வேணாம்னு நினைக்கிறவங்க இப்போவே எழுதி கொடுத்துட்டு பழைய சிபிஎஸ் திட்டத்திலேயே முதிர்வு தொகை செட்டில்மெண்ட் வாங்கிட்டு மொத்தமாக வந்து விலகிடலாம். ஆனால் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா இறந்தவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேறு வழி இல்லை, அதனால் இந்த இடைக்கால பணத்தை மட்டும் வாங்கிக்கிறேன், நாளைக்கு டேப்ஸோட ஒரு முழு அரசாணையை வந்துட்டு அப்புறமா அதை படித்து பார்த்துட்டு லாபம்னா மட்டும் டேப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தொடர்றேன், இல்லைன்னா நான் இது வரைக்கும் வாங்கின இடைக்கால பணத்தை மட்டும் கழிச்சிட்டு மீதி சிபிஎஸ் செட்டில்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம், இதுலேருந்து விலைக்கலாம். இப்போதைக்கு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 2 ஆப்ஷன் 2 தான் ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். என்ன ஃபார்ம் கொடுக்கணும், டைம் லிமிட் என்னன்னு கேட்கலாம். இந்த அரசாணை வெளியான தேதியில், அதாவது 16/6/2026 60 நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இனிமேல் ரிட்டையர் ஆகிறவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன தேதியிலிருந்து 60 நாட்களுக்குள்ளே அப்ளை பண்ணணும். இந்த டேப்ஸ் இடைக்கால பணம் வாங்க ஓய்வு பெற்றவருக்கு ஃபார்ம் 1, இறந்தவர் குடும்பத்துக்கு ஃபார்ம் 2 இது நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். டேப்ஸே வேணாப்பா, சிபிஎஸ் செட்டில்மெண்ட் போதும் அப்படின்னு விலக நினைக்கிறவங்க ஓய்வு பெற்றவருக்கு ஃபார்ம் 3, பணியில் இறந்தவர் குடும்பத்துக்கு ஃபார்ம் 4. கடைசியாக ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், முந்தைய ஆட்சியில் அவசரமாக கணக்கிட்டு முறைகளே இல்லாமல் அறிவிக்கப்பட்ட இந்த டேப்ஸ் திட்டத்தால் இப்போ பல ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்காங்க. இந்த அரசாணை 111 ஒரு தற்காலிக ஆறுதல் தான். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய பழைய வில்லனான சிபிஎஸ் பரவாயில்லையா இல்லை புது வில்லன் டேப்ஸ் பரவாயில்லையான்னு இப்போதைக்கு யாராலையும் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா இரண்டுமே வில்லன் தாண்ட பல எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா உணர்ந்துட்டாங்க. அரசுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் 100% முழுமையான பயனை தரக்கூடிய ஒரு திட்டம்னா அது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான். அதுக்கான பயணத்தை நம்ம தொடர்ந்து முன்னெடுக்கணுன்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்புலேருந்து கோரிக்கையை வலுத்துட்டே இருக்குது. ஸோ மக்களே, இந்த டேப்ஸ் அரசாணை 111 பற்றியும் சிபிஎஸ் விசஸ் டேப்ஸ் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.